எப்போவுமே ஒரே மாதிரி எறாவை க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். சாதாரணமாக எறாவை க்ளீன் பண்ணுறதுக்கு அதோடைய தலையை நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளக்க இருக்கக்கூடிய அழுக்கை எடுப்போம். இந்த மாதிரி எடுக்கிறதுனால நமக்கு டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த எறாவை பிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற மெத்தடில் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு எறாவை க்ளீன் பண்ணிட முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு எறாவை மேல் நோக்கி பெண்ட் பண்ணி விடுங்க. அதாவது எறா இந்த மாதிரி வளைஞ்சி இருக்குல்ல, இதை ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டால் ஈஸியாக அதோடைய தோல் கழண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த தலையை எடுக்கும்போது அதுக்கு அப்போவே அந்த அழுக்கும் ஈஸியாக வந்துருச்சு. இதுக்காக நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டக்குன்னு உரிச்சு எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கைகளில் சில நேரங்களில் அடிபட்டிருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த தோலை உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வராது, தொடர்ந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் நிமிஷத்தில் எல்லா எறாவையும் நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிட முடியும். இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.